இரண்டாம் இடம் என்பது என்ன? தனஸ்தானம். தனஸ்தானத்தில் வக்கரம் பெறும்பொழுது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? ஜூலை 27க்கு அப்புறம் பணம் வரும். நான்காம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை. தாரித்திரம்னா என்ன? தாரித்திரம்னா வறுமைன்னு அர்த்தம். இந்த வறுமையை சரி பண்றேன். இது வரைக்கும் நான் இருந்ததெல்லாம் வேற லெவல், இதுக்கு மேல இந்த வறுமையுடன் போறோம். நான்காம் இடத்தை பார்க்கும் பொழுது வீடு, மாடு, மனை, உயர்கல்வி, உயர் பதவி. வீடு, மாடு, மனை. நிறைய பேர் லேண்ட் வாங்குவீங்க, நிறைய பேர் இந்த நேரத்தில் வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என்னோட ஃபேவரட் விஷயம் என்ன சொல்லுங்க? சனியினுடைய வக்கரம். சனினா இந்த உலகத்துல ஒரே பிராண்டு யார்? பிராண்ட் அம்பாசிடர் யார்? நான் தான். சனியினுடைய புகழை உலகம் ஃபுல்லா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? நம்ம ரெட்ரோ தான் உலகம் ஃபுல்லா இந்த வார்த்தை கொண்டு போய் சேர்த்தது. அவ்வகையிலே ஜூலை 27ஆம் தேதி சனி வக்கரமாக போகிறார் மீன ராசியிலே. எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யாருக்கெல்லாம் செல்வ வளங்கள் வரப்போகிறது, யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போக போறீங்க, ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம், கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். எனக்கு வர்ற ஃபோனில் பாதி பேர் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு 1 கோடி ரூபா பணத்தை கொடுத்து கொண்டு போய் செலவு பண்ண சொன்னாலும் அதுலேருந்து 100 ரூபாய் எடுத்துகிட்டு போய் என்ன டிஃபன் வாங்கிட்டு டிஃபன் மட்டும் வாங்கிக்கிறேனேன்னு சொல்லக்கூடிய அளவு நேர்மையானவர்கள். இவர்களுக்கு போய் சனி சார் எதுவும் நீங்கள் சொல்ல வேணாம், ஐ நோ எவ்ரிதிங். காரணம், கடந்த 2.5 வருடங்களாக ஒரே சனியாக இருந்தபோது எனக்கு தெரியும், ராசியில் இருந்து ஜென்மசனியாக இருக்கும்போது எனக்கு தெரியும், இப்போ பாதசனியாக வந்திருக்காரு அதுவும் எனக்கு தெரியும். பாதசனியாக வந்தாலும் வந்தார், வெறும் பாதசனி வேலையை மட்டுமா சார் அவர் பார்க்குறார். 2ஆம் இடத்துல இருந்து பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறார். அடிஷனலாக 2-3 டியூட்டி எடுத்து பார்க்குறார் சார். அவரை ஜஸ்ட் அலைச்சல் கொடுக்க சொல்லி தான் கடவுள் சொல்லியிருக்கார். அலைச்சல் கொடுக்கறதோடு இல்லாமல் பணத்தை பிடுங்கிடுறார், 2ங்கிற வார்த்தைகளை பிடிங்க எல்லாம் பண்ணிடுறார் சார். இந்த ஆளுக்கு அப்படி என்ன தான் சார் சந்தோஷம்? இதில் இவர் வேறு, நமக்கு ஃபாதர் வேறு, என்ன ராசிநாதன். இப்போது இது 2ஆம் இடத்துல இருந்து கும்பராசிக்காரர்கள் தான் புலம்பிட்டு இருப்பீங்க. தெளிவாக ஏற்கனவே இதில் ராசியில் ராகு வேறு, இதில் என் பொண்டாட்டி வேறு கையில் டைவர்ஸ் பேப்பர் வச்சு சுற்றிட்டே இருக்கா சார். இந்த நாளைக்கு டிவர்ஸா இன்னைக்கு டிவர்ஸானே இவன் கம்பெனி இருமா, நானே கம்பெனி ஓடலன்னு டென்ஷனில் இருக்கேன். சரி விடு, கம்பெனி ஓடிட்டோம் அப்புறமா நீ டிவர்ஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இவங்களை மேனேஜ் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. ஸோ 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். 2ஆம் இடம் என்பது என்ன? தனஸ்தானம். தனஸ்தானத்தில் வக்கரம் பெறும்பொழுது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? ஜூலை 27க்கு அப்புறம் பணம் வரும். பணம் வருவதற்கான வழிகள் எல்லாம் இந்த சனி பகவான் தருகிறார். 2லிருந்து 3, 2-3 நாளை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை. அதை சனி பகவான் பார்க்கிறார். அடுத்த லெவல் போகிறதுக்கான மதிப்பு, மரியாதையை சனி பகவான் பார்த்துட்டார். அடுத்த சொந்த கம்பெனி, எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களோ அதில் அடுத்த படிநிலை. சார் நான் லைன் இன்சார்ஜாக இருந்தேன், இப்போ ஷிஃப்ட் இன்சார்ஜ் ஆகிட்டேன், நான் இந்த மாதிரி இருந்தேன், நான் இப்போ இப்படி ஆகிட்டேன் போன்ற விஷயங்கள் அடுத்த படிநிலை. அடுத்த சனி பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக 9ஐ பார்க்கிறார், 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது தாரித்ரியம்னு பேர். தாரித்ரியம்னா என்ன? தாரித்திரம்னா வறுமைன்னு அர்த்தம். இந்த வறுமையை சரி பண்ணுறேன். இது வரைக்கும் நான் இருந்ததெல்லாம் வேற லெவல், இதுக்கு மேலே இந்த வறுமையுடன் போகிறோம். உலகத்திலேயே கொடிது வறுமை கொடிது, அதனிடம் கொடுத்து இளமையில் வறுமைனா கொடிது. ஏன் கொடிதுங்கிறாங்க? வறுமை தான் சார் உலகத்தில் பெரிய வியாதி. உலகத்தில் வியாதியெல்லாம் வியாதி அல்ல, வறுமை தான் பெரிய வியாதி. அந்த வறுமையை சனி பகவான் கொன்று விடுக்கிறார். 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்ததாக 11ஐ பார்க்கிறார், லாபத்தை பார்க்கிறார். இது 3ஆவது ஜாக்பாட். ஃபர்ஸ்ட் ஜாக்பாட் 2ஆம் இடத்திலிருந்து தனஸ்தானத்தை, பணவரவை கொடுத்தார். அதன் மூலம் 8ஆம் இடமாகப்பட்ட வறுமையை சரி பண்ணார். அடுத்து 11ஆம் இடமாகப்பட்ட லாபத்தை தருகிறார். அத்தனையும் பண்ணுறார். அதனால தான் சனி பகவானை நம்ம வியந்து கொண்டாடுறோம். ஸோ இப்போ இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்த படிநிலை நான் சொன்ன பாருங்க, நம்ம சேம் கம்பெனிலேயே 2nd லெவல் ப்ரொமோஷன், அடுத்த ப்ரொமோஷன் என்பதை சனி பகவான் தந்து விடுகிறார். அண்ட் ஆல்சோ இந்த சனி பகவான் தருகின்ற பலன்களாக மிக முக்கியமான ஒரு விஷயமாக என்ன தருகிறார்னா, 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது வீடு, மாடு, மனை, உயர்கல்வி, உயர் பதவி. இல்லை நம்ம உயர்கல்வி, உயர் பதவியை பற்றி பார்த்தோம். வீடு, மாடு, மனை. சரி, நிறைய பேர் லேண்டு வாங்குவீங்க, நிறைய பேர் இந்த நேரத்தில் வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. நிறைய பேருக்கு என்ன தோணும்னா சேவிங்ஸ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் வரும். கும்பராசிக்காரர்கள் நிறைய டெய்லி நினச்சிக்கிறது என்னன்னா, நம்ம சேவிங்ஸ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும்? சேவிங்ஸ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும்? சேவிங்ஸ் பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதுதான் பண்ண மாட்டேங்க, நான் நாளையிலேருந்து பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி. நம்ம தெர் இஸ் நோ டுமாரோ. நான் அடிக்கடி சொல்வேன், அது ஒரு தெர் இஸ் நோ டுமாரோ. டுமாரோலாம் கிடையாது. பண்ணணும்னு தோணா இன்னையிலேருந்து பண்ணணும். நாளை முதன் குடிக்க மாட்டேங்கிறக்காக தான் அதெல்லாம். நாளைக்கு சேவிங்ஸ் பண்ணுறேன், இன்னைக்கு பண்ணுங்க. 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது ஃபாஸ்ட்டாக போகிறீங்க. இனிமே பார், நான் எப்படி பண்ணி முன்னுக்கு வர மட்டும் பார் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். 2ஆம் இடம் என்பது உங்களுடைய தனஸ்தானம் மட்டுமல்ல, ஒரு படிப்புக்கான ஸ்தானம். அப்போ பசங்கள்லாம் இந்த நுழைவுத் தேர்வு எழுதுகிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு வெறி என்ன ஆகும், எப்படியாவது நான் டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் ஆக போகிறேன் சார், தாசில்தார் ஆகிட்டு தான் சார் இந்த ஊருக்கு நான் திரும்பி வருவேன், ஜீப்பை வச்சுட்டு தான் சார் வருவேன் போன்ற விஷயங்கள்லாம் ஒரு சத்தியம். இந்த மனது இருக்கிறதே, இந்த மனது ஆழமாக ஒரு விஷயத்தில் ப்ராமிஸ் பண்ணிருச்சுன்னா அதுக்காக எந்த எண்டுக்கும் போகும்.
ஆனால் அதை ஆழமாக பண்ணணும். நிறைய பேர் நம்ம வந்து சும்மா ஆழம் இல்லாமல் சத்தியம் பண்ணுறோம். இப்போ பார்த்துக்கலாம் சார், நான் தொழிலதிபர் ஆகி காட்டுறேன் சார், பார்ப்போம். இப்படி தான் நானும் 10 வருஷமாக சொல்லிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உண்மையிலேயே நீங்கள் சத்தியம் பண்ணிக்கிட்டீங்க மனசில் நினச்சிட்டிங்கன்னா அதை 10 மாதத்தில் பண்ணிடுவீங்க. ஆனால் அதை உண்மையிலேயே சொல்லும். இப்போ துலாம் ராசி, இப்போ அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. சனி பகவான் 2ஆம் இடத்தில் வக்கரம் பெறுகிறார். உங்கள் எண்ணங்கள் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வைங்க. எப்படியாவது நான் ஜெயிச்சிட்றா அப்படிங்கிற மாதிரி ஓடிடுங்க. நிச்சயம் ஜெயிச்சிருவேன். கும்பராசிக்காரருக்கு 100க்கு 97 மார்க் பிரமாதம். பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி பகவான் வக்கரத்தை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கிறோம். சனி மீனத்திலே வக்கரமாகிறார். பாசிட்டிவான ஒரு நல்ல விஷயம் என்ன? சனி குருவினுடைய வீட்டில் இருப்பதால் பொதுவாகவே சனி பகவான் உங்களுக்கு கெடுதல்களை செய்ய போவதில்லை. ஏன்னா குருவுடைய வீட்டில் சென்ற எந்த கிரகமும் சுப கிரகமாக மாறப்போகிறது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, அந்த சனி என்ன பண்றார்? மீனத்தில் இருந்து 3, 7, 10 நிறைய இடங்களை பார்க்கிறார். அது அப்புறம் இப்போ முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, இந்த சனி 3ஆம் இடத்தை பார்க்கிறது. 3ஆம் இடம் என்பது என்ன? சனி பகவானுடைய ரிஷபத்தை பார்க்கிறார். காலபுருஷனுக்கு 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், அதை பார்க்கிறார். அதே மாதிரி காலபுருஷனுக்கு 6ஆம் இடம், அதாவது சனி பகவான் பொதுவாகவே எல்லாருக்கும் தனத்தையும் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பை வாங்கி தரக்கூடிய அம்சத்தை தருகிறார். 9ஆம் இடமாகப்பட்ட காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் பொதுவாகவே சனி பகவான் எல்லோருக்கும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய விஷயங்களை தரார். அதாவது ஒரு தொழில் போயிட்டு இருக்கு, திடீர்னு டவுன் ஆயிடுச்சு, இப்படி போயிடுச்சு, நல்லா மேலே போயிட்டு இருந்த கர்வ் அப்படி கீழே போயிடுச்சு. இப்போ இதை சரி பண்ணால் என்ன பண்ணுவோம்? திடீர்னு டிராஸ்டிக்காக ஒரு மேஜிக் நடந்தால் தான் உண்டு. இந்த கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் நல்லபடியாக போனால் என்ன பண்ணோம்? திடீர்னு ஏதாவது ஒரு ஏறுமுகம் வரணும். என்ன செய்யறது? சனி 9 பார்த்து அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்றாரு. திடீர்னு ஒரு பெரிய இன்வெஸ்டர் நமக்கு மூலதனம் கொடுக்குறாரு, நம்ம கம்பெனியோட வேல்யூ அதிகமாகிடுச்சு போன்ற நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. கடன் முழுக போகிற நிலைமையில இருந்து சார் திடீர்னு ஒருத்தர் கை கொடுத்து காப்பாற்றினார். அதெல்லாம் இப்போ தான் நடக்கும்போது சனி பகவான் 9 பார்க்குறார். இதெல்லாம் சும்மாவே சனி செய்வார். இவர் வக்கரம் பெற்று செய்யும் போது என்ன ஆகும்னா, நிறைய பேருக்கு ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. வக்கரம்னா என்ன அர்த்தம்னா, நெகட்டிவ்னு எடுத்துக்கிறீங்க. நெகட்டிவ் கிடையாது. வக்கரம்னா ஃபாஸ்ட்னு எடுத்துக்கணும் பொருள். 2x 4x 6x இப்படிதான் பார்த்துக்கணும். அப்போ என்ன ஆகுது? சனி பகவான் வேகப்படுத்துகிறார் நம்மளுடைய வேலையை. அப்போ வேகமாக என்ன பண்ணுறாரு? 2ஆம் இடத்தை பார்த்து டக்கு 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 டக்குன்னு பணம் டெய்லி ரன்னிங் பண்ணி கொடுத்துட்டே இருக்காரு. வச்சுக்கோ, சாப்பிடு, வச்சுக்கோ. அடுத்த 6ஆம் இடத்தை பார்த்து கடனை டக்கு டக்குன்னு அடைக்கிறார். இந்த உங்க முடிஞ்சது, கிளம்பு, அடுத்து கிரெடிட் கார்டு நீ வா, இந்த மாதத்தோட கிளம்பு, நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு கடனாக சார்ட் அவுட் பண்ணுவார். நண்பர்களே, இதை பார்க்கும்போது பெரிய விஷயம் மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சிறுதுளி பெருவெள்ளம்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கும் பொழுது இந்த 6 மாதத்தில் மொத்த கடனை அடைச்சி முடிச்சிருப்பீங்க. அடுத்து 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டத்தை பார்ப்பதால் என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக, நான் இப்போ தான் சார் இன்ட்ரோடக்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு 2-3 ரூட் தெரிஞ்சுது, நான் திரும்ப கோலில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், நான் பெட்ரோலியம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், என் லக்கு அது கரெக்டாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. சில சூட்சுமங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அது மூலிமா நீங்கள் டக்கு உங்களுக்கு என்னமோ அது ஒர்க் அவுட் ஆகுது, மற்றவங்க பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். சனி 9ஐ பார்க்கும் பொழுது போட்ட பணத்துலேருந்து பர்சன்டேஜ் ப்ராஃபிட், சில பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எடுப்பீங்க, இன்ட்ரோடேயில் எடுப்பீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் எடுப்பீங்க, போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரியான 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது சகல சௌபாகியங்களையும் சனி பகவான் தருகிறார். இந்த சனி மட்டும்தான் சொல்றதை செய்யக்கூடிய கடவுள். அதனால தான் என்ன சொல்கிறோம்? சனி கொடுத்தால் எவர் தடுப்பாருங்கிற காரணம் என்னென்னா, அவர் சொல்வதை செய்வார். ஆனால் இந்த தடவை வக்ரம் பெற்ற சனி பகவான் சொல்லாததையும் செய்வார். ஏன்னா 2ஆம் இடத்தை அவர் காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது எல்லாரும் படிக்க போகிறோம். படிப்பு தான் வாழ்க்கையில் சொத்து. நிறைய பேருக்கு இது புரியறதில்லை. நம்ம வாழ்க்கையில் எதை நம்ம சொத்துன்னு நினச்சிக்கிறோம்? வேகமாக ஒர்க் பண்ணுறது, ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, வேர்வை சிந்த ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் தான் ஸ்கோர்னு நினச்சிக்கிறோம். சத்தியமாக கிடையாது நண்பர்களே. உண்மையில் என்னென்னா, நல்லா படித்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம யோசித்து கம்பெனி டெவலப் பண்ணுறது தான் பெரிய விஷயம். நம்ம கம்பெனியை ஏஐ மிஷின் எல்லாமே ஆப்ரேட் பண்ணலாம். நிறைய பேர் ஏஐ மிஷின் என்ன பண்ணலாம்? ஆப்ரேட் பண்ணலாம் நம்ம வேலைகளை. ஆனால் அந்த கற்பனையை காண்றது யாரு? நம்ம ஹியூமன். அந்த 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது எதிர்கால திட்டமிடல். நீங்கள் டிசைனராக இருக்கீங்க, மேனுஃபேக்சரிங்கில் இருக்கீங்களா, ரொம்ப நல்ல நேரம். எதிர்கால திட்டமிடல், பிளானிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, நல்ல நேரம், சூப்பராக பிளான் பண்ணுவீங்க. அடுத்த 2 வருஷத்தில் நம்ம கம்பெனி எப்படி இருக்கணும் எல்லாம் நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. ஸோ அப்போது நீங்கள் இந்த சனி பயிற்சியை பர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ண என்ன செய்யணும்? நேராக அகத்தீஸ்வரர் கோயில் போங்க. சென்னையில் இருக்கிறவங்க பொலிச்சலூர் போயிட்டு அங்கே இருக்கிற சனி பகவானை பார்க்கலாம். திருநள்ளாறு போகிறவங்க அங்கே போயிட்டு அன்னதானம் பண்ணுங்கள். அங்கே போயிட்டு நல்லெண்ணெய் தானம் பண்ணுங்கள். அது குச்சனூர் போங்க. சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்தல், பிரேத சம்ஸ்காரம், இறந்து போனவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸ்ரீமடத்தில் நாங்கள்லாம் 525 பேருக்கு மேலே பிரேத சம்ஸ்காரம் பண்ணியாச்சு. அது மாதிரி இறந்து போன ஒரு உயிருக்கு உதவி செய்யுங்க. அது பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். இறந்து போன மனிதர்களுக்கு உதவி செய்யுங்க. ஆக சனி பகவானுக்கு நீங்கள் எத்தனை தடவை சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்கள் பொங்கும் மனம் வைத்து, அதெல்லாம் அப்புறம். சனி பகவான் பிராக்டிக்கல் காட்.
சக மனிதனுக்கு உதவி செஞ்சால் சனீஸ்வரனுக்கு ரொம்ப பிடிக்கும். இதான் முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் இருக்க போகிறீர்கள். சனியுடைய வக்கரம் பரிபூர்ணமாக சகல சௌபாகியங்களும் தரப்போகிறது. நிறைய பேர் சந்திக்க விரும்புபவர்கள் ராம்ஜியை எப்படி சந்திக்கிறது, கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். நேராக வாங்க, என்ன பாருங்க, ஸ்ரீமடத்தில் விஷ்ணுமாயாவை பார்த்துட்டு போங்க. பிரச்சனைகள்லேருந்து விடுதலை பெறுவீர்கள். ராம்ஜி சுவாமிகள் அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.